மழைக்காலமும் குருவியும். ஒரு அழகான காட்டில் நதிக்கரையோரோட பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த வீட்டில் சிண்டு அப்படிங்கிற ஒரு குருவி வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நதிக்கரையோட பக்கத்திலேயே ஒரு மரத்தில் மாயா அப்படிங்கிற ஒரு காக்காவும் கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. 2 பேருக்கிட்டையுமே ஒரு முட்டை இருந்தது. 2 பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக அந்த காட்டிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் இறை தேடுறதுக்கு மாயாவும் சிண்டுவும் 2 பேருமே தான் இப்போ இறை தேடிக்கிட்டே இருப்பாங்க. சிண்டு குருவி ஒரு நாள் இப்படி சொன்னுச்சு, மாயா காக்கா, நம்மளோட காட்டில் இன்னும் 2 நாளில் மழைக்காலம் வேற ஆரம்பிக்க போகுது. மழைக்காலம் ஆரம்பித்தா அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம வீட்டினுடைய கூரை சரியில்லை, உன்னுடைய வீடும் சரியில்லை. 2 பேருமே மர வீடு கட்டணும். என்ன பண்ணலாம் சிண்டுக்குருவி? சிண்டுக்குருவி, என்னுடைய வீட்டை கட்டுறதுக்கு நீ உதவி பண்ண, அதுபோல் உன்னுடைய வீடை கட்டுறதுக்கும் நான் உதவி பண்ணுறேன். 2 பேருமே சேர்ந்து நம்மளுடைய வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்ணாங்க. சரின்னு சிண்டு குருவியும் தேவையான விறகுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மாயா குருவியினுடைய வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. சிண்டு குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டு மாயா காக்காவுக்கு ஹெல்ப் பண்ணி அதனோட மர வீடை கட்டி கொடுத்தது. அதுக்கப்புறம் நைட் ஆகவும் 2 பேருமே போய் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் சிண்டு குருவி மாயா காக்கினுடைய வீட்டுக்கு வந்து உதவி கேட்கலாம்னு வந்துச்சு. மாயா காக்கா, உன் வீட்டினுடைய கதவை தர, உன்னுடைய வீடு கட்டணும்ல, என்னுடைய வீடு கட்ட நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல, வா 2 பேருமே போய் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு மாயா காக்கா, இந்த சிண்டு குருவியே இங்கே வந்துச்சு, நானும் அந்த காக்காவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன், இந்த சிண்டு குருவிக்கு நானும் ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு காக்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சிண்டு குருவி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சும் மாயா காக்கா வரலங்கவும் ரொம்பவே சோகமாக சிண்டு குருவி அதனோட வீட்டுக்கு பறந்து போணுச்சு. வீடு கட்டுறதுக்கு தேவையான விறகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த காட்டில் மழை ரொம்பவே பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சிண்டு குருவி அதனோட உடஞ்சி போன வீட்டில் உக்காந்துக்கிட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அது அப்படி புலம்பிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து ஆத்தினுடைய தண்ணி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்து சிண்டு குருவி தன்னோட முட்டையை எடுத்துட்டு யாருக்கிட்டையாச்சும் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு மாயா காக்காவுடைய வீட்டுக்கு வந்து நின்றுச்சு. மாயா காக்கா, உன் வீட்டினுடைய கதவை தோற, உனக்கு என்ன வேணும் குருவி? மாயா காக்கா, நானும் என்னுடைய முட்டையும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வீடு கட்டிடுறேன். சிண்டுக்குருவி, என்னுடைய வீடே நீ பார்த்தல்ல மலையே, என்னுடைய வீடே ரொம்ப பலவீனமாக இருக்குது, இப்போ விழுகுமா அப்போ விழுகுமா நானே பயந்துக்கிட்டு இருக்கேன், இதில் நீயும் இருந்தனா ரொம்ப வடிஞ்சு விழுந்துரும், அதனால நீ வேறு யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கேளு அப்படின்னு சொன்னோன்னே சிண்டு குருவி அங்கேருந்து பறந்து போய் ஒரு கிளிக்கிட்ட உதவி கேட்டுச்சு. ஆனால் கிளியும் என்னால் உதவி தர முடியாதுன்னு சொல்லிருச்சு. ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்த சிண்டு குருவிக்கு தூரத்தில் ஒரு காளான் இருந்ததை பார்த்துச்சு. பார்த்தோன்னே அந்த காளான் கிட்ட போய் நின்று, இந்த காளானை ஏன் நம்ம ஒரு வீடு அமைச்சிக்க கூடாது, எவ்வளோ பெரிய காளானாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த காளானையே ஒரு வீடு மாதிரி அமைச்சு இருந்துக்கலாம்னு வீடு மாதிரி அமைச்சு இருந்தாங்க. அந்த காளானோட தோட்டத்து பக்கத்தில் நிறைய தானியங்கள் இருந்துச்சு. இந்த குருவி அந்த தானியங்கள் எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டுட்டு அங்கேயே பத்திரமா இருந்துச்சு. கொஞ்ச நாள்லேயே அதனோட முட்டையிலிருந்து அதனோட சின்ன குருவி ஒன்று வந்துச்சு. அந்நேரம் பார்த்து இறை தேடி வந்த அந்த மாயா காக்கா சிண்டு குருவியை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டுச்சு. நம்ம காட்டில் இறையே இல்லை, ஆனால் சிண்டு குருவிக்கு
பக்கத்திலேயே வீடு, பக்கத்திலேயே இறையும் இருக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு சிண்டு குருவி கிட்ட வந்து நின்றுச்சு. சிண்டு குருவி, உனக்கு நான் உதவி செய்கிறேன், நீ வா, நம்ம 2 பேரும் முன்னாடி இருந்தது போல 2 பேரும் பக்கத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. நான் உன்னைய நம்புற மாதிரி இல்லை மாயா குருவி, நீ இந்த இடத்த விட்டு போயிரு, எனக்கு இந்த இடமே போதும், நான் உன்னிட்ட வரமாட்டேன், நீ போயிரு அப்படின்னு சொன்ன உடனே சிண்டு குருவி வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. மாயா காக்காவும் ரொம்பவே சோகமாக தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டு போயிடுச்சு. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான்.